உனக்கு எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு அலான்? நான் கூட தப்பு இவ்வளோ நாள் நாம தான் ஏதோ பண்ணியிருக்கோம் போல. சரி போனீங்களா நீ ஒரு நாள் ஆளாக இருந்துன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட சொன்னாங்க, இதை நான் கோர்ட்டில் கொடுத்தா நீ போட்டுற கேஸ் பொய்யணும், நான் ஜெயிச்சு போட சொன்னாங்க. ஆனால் நான் என் லவ்வால் தான் ஜெயிட்டு நடித்தேன். இதால இல்லை, காரணமே தெரியாமல் அந்த வழி விட ஏன்டா காரணம் தெரிஞ்சிட்டு வழி தான் அதிகமாக இருக்குது. முடியல, நம்ம காதலுக்கு எப்படி துரோகத்தை பண்ணணும்னு புரியல. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற சின்ன மருமகள் சீரியல் மூலமா மக்கள் மத்தியில் பரிச்சயமான நடிகை ஸ்வேதா பற்றி திரும்பவும் ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்குது. இந்த முறை விவகாரம் நேரடியாக சோசியல் மீடியாவில் வெடிச்சிருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் தான் ஸ்வேதாவோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு பல சேனலுக்கு பேட்டி கொடுத்தவங்க தான் ஆதி. அப்போது அந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்த ஸ்வேதா, எனக்கு அவர் தெரியாது, அவர் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டு பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தி வந்துச்சு. இப்படி ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மறுப்பு குற்றச்சாட்டு வச்ச நிலையில் இப்போது விஷயம் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்குது. அதாவது ஸ்வேதா தான் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி புதிய தகவலை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பெயர் ஆதி, நடிகை ஸ்வேதாவோட கணவர் நான் தான். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் கொடுத்த பேட்டியிலையுமே அதைத்தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்வேதா என்னைய தெரியாது, நான் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒருத்தவங்களை தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நோட்டீஸில் கூட என்னை பற்றி பல குற்றச்சாட்டுகள் எழுதியிருக்காங்க. இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்தது அவங்க என்னோட மனைவி அப்படிங்கிறதுனால, ஒரு பொண்ணை பொதுவில் அவமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மரியாதையால தான். ஒரு நாள் உண்மை புரிஞ்சு திரும்பி வருவாங்க அப்படின்னு அவங்கள நம்பியும் காத்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதுவரை நடந்த விஷயங்களில் தவறு என்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அமைதியாக இருந்தேன். ஆனால் சமீபத்தில் சில உண்மைகள் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களோட செயல்களால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சிருக்குது. அந்த பொண்ணு கொடுத்த ஆதாரங்களை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சி ஆகிருச்சு. அவங்கள மதிச்சனால தான் சில முக்கிய ஆதாரங்களை வெளியிடாமல் வச்சுருந்தேன். இன்னும் அதை முழுமையாக வெளியிட விரும்பலை. ஆனால் என்னை பற்றி தவறான குற்றச்சாட்டுகள் பரவிக்கிட்டே இருக்குது. அதனால என்னோட வாழ்க்கையும் தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்குது. நான் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் அப்படிங்கிறத சட்டப்படி நிரூபிப்பேன். நான் கொடுமை பண்ணினேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மையே இல்லை, சீக்கிரமாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் இப்படி நாளுக்கு நாள் திருப்பம் எடுத்துக்கிட்டே போகிற நிலையில் ஸ்வேதா இதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் விவகாரம் சின்ன மருமகள் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது.